தலைவானினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அடுத்தபடியாக கிராத் ஆலிம் ஷஃபியுல்லா அவர்கள், தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العليم. இங்கே கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வ குடி தமிழர்கள். என் இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கின்றான். அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான். எல்லா இறை தூதர்களும் சொன்ன ஒரே செய்தி, வலாகின்னி அராகும் கௌமன் தஜ்ஹலூன், என் சமூகம் முட்டாள்களாக இருப்பதை நான் காண்கிறேன் என்று எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் சொன்னார்கள். வலாகின்னி அராகும் கௌமன் தஜ்ஹலூன், என் சமூகம் ஏன் இப்படி முட்டாளா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் சமூகம் முட்டாள் இல்லை. இஸ்லாமிய சமூகம் அவர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் சுயநலவாதிகள். ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறார்கள், எந்த ஆட்சியாளர்கள் புரட்சி செய்கிறார்கள். எல்லோரையும் எல்லாவற்றையும் இஸ்லாமியர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா அரசியலும் தெரிகிறது. நான் பார்த்த வரைக்கும், பேசின வரைக்கும், நேற்று கூட ஒரு சில மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்ட்ட நாம அழைப்பு கொடுக்க போகும்போது எல்லாரும் இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பாங்க. நாங்க பொலிட்டிக்கல் தாவா, அரசியல் அழைப்பு கொடுத்தோம், தூய அரசியல் அழைப்பு கொடுத்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, சீமானவர்களை யாரும் வெறுக்கல, அதிகாரத்தோடயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது சரியா தவறா அது ரெண்டாவது விஷயம். சீமானவர்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சு வந்துருவாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கருத்துக்கள் எவ்வளவு நியாயமானது, எவ்வளவு அர்த்தமற்றது அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம். அதே போல இறைவன் தனது திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன, யா கௌமி قال யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தி வபில் ஹஸனா, நன்மையை விட்டு போட்டு ஏன் தீமையை அதிகமா விரைவா ஏன் தேடுறீங்க? நன்மையை விட்டு போட்டு தீமையின் பக்கம் ஏன் விரைந்து செல்றீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு ஆட்சியாளன் தமிழகத்தில மக்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்பதற்கு எந்த தலைவனுக்கும் துணிவில்லாத இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களை நேரடியாக சந்தித்து உங்கள் பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கேட்பதற்கு அவர் முன் வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? உங்களை மக்களை புறக்கணிக்கிறார்கள் சில தலைவர்கள். தேர்தல் முடிந்துவிட்டால் உங்களை பக்கத்துல கூட எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு போய் நீங்க வீட்டு வாசல்ல காத்து கிடக்கீங்க. ஆனா உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தலைவர் காத்து கிடக்காரு, அவரை நீங்க புறக்கணிக்கிறீங்க. அப்பதான் எனக்கு இந்த இறைவசனம் தோணுச்சு, யா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தில் ஹஸனா, நன்மையை விட்டு போட்டு ஏப்பா தீமையை இவ்வளவு அவசரமா தேடுறீங்க? நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாரு. அவருக்கு வாக்கு செலுத்துறதை விட்டு போட்டு யாரு கோட்டருக்கு பிரியாணியும் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுறது இறைமறை குர்ஆனுக்கு எதிரானது இல்லையா? நான் நிலமும் வளமும் சார்ந்த வருமானத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் அரசியல் செய்வேன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. ஆனா சாராயத்தை வித்து தான் நாங்க வருமானம் பண்ணி இந்த ஆட்சி நடத்துவோன்னு ஒரு அரசியல் கட்சி நடத்துது. இவரை புறக்கணிக்கிறீங்க, நன்மையை புறக்கணிச்சுட்டு தீமையை தேடுறீங்களே ஏன்? எல்லா படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்கும் வேலையை நான் கொடுக்கிறேன், அரசு வேலை கொடுக்கிறேன்னு சொல்றவரை புறக்கணிச்சுட்டு
படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லா இளைஞர்களுக்கும் வாயில போதையை திணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளருக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களே, ஏன் நன்மையை புறக்கணிச்சிட்டு தீமையை தேடுறீங்க? அப்போ கல்வி, மருத்துவம் இலவசம், இதெல்லாம் நான் இலவசமா கொடுக்கிறேன்னு ஒரு தலைவன் சொல்றான். அந்த நல்லவனை புறக்கணிக்கிறீங்க. கல்வி, மருத்துவம் எல்லாம் வியாபாரம்னு ஒரு ஆட்சி செய்யறான். அந்த திராவிட மாடலை நீங்க ஆதரிக்கிறீங்க. இது மனசாட்சிக்கு விரோதமானது இல்லையா? சிந்திக்க வேண்டாமா என் சமூகம்? சாதாரணமா இருக்கட்டும். சமீபத்தில் நடந்த காசா மக்களுக்காக வேண்டி என் சமூகம் நோன்பு வைத்தார்கள், நான் வரவேற்கிறேன். துவா செய்தார்கள், வரவேற்கிறேன். காசா எங்கேயோ இருக்க காசா மக்களுக்கு கண்ணீர் வடிக்கிற நீங்க பக்கத்துல பாளையங்கோட்டையில மதுரை ஜெயில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஒரு நோன்பு, ரமலான்ல ஒரு ஜக்காத்து, இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்துக்கு ஒரு உதவி. என்ன சமூகம் இப்படி உணர்வற்ற ஒரு சமூகமாக நாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம், அவமானம்ங்கிறத உணர வேணாமா? அப்ப என் சமூகம் நபிமார்கள் சொன்னது போன்ற என் சமூகம் முட்டாள்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். என் சமூகம் அறிவாளிகள், ஆனால் சுயநலமாக செயல்படுகிறார்கள். அந்த சுயநலத்தை விட்டு ஒழியுங்கள். அதற்குத்தான் நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறோம். கேரளால ஏபி உஸ்தாத் அபூபக்கர் உஸ்மானின்னு ஒரு ஹஜரத் இருக்காரு. ஏமன்ல ஒரு சிறை கைதி, தூக்கு தண்டனை கைதி நிமிஷா பிரியான்னு ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ பெண், ஒரு கொலை வழக்குல மாட்டிடுறாங்க. ஏமன் நாட்டுல போய், அந்நிய நாட்டுல போய் ஒரு இந்திய நாட்டின் பிரதமரால் செய்ய முடியாததை, கேரள நாட்டின் முதலமைச்சரால் செய்ய முடியாததை ஒரு ஒற்றை இமாம் அவர் போய் சாதிச்சு அந்த தூக்கு தண்டனை கைதியை மீட்டுட்டு வந்துட்டாரு. இங்க இருக்கக்கூடிய இமாம்களால சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை மீட்க முடியலையே, ஏன்? அப்பதான் எனக்கு தோணுச்சு, வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த ஏபி உஸ்தாதுக்கு மாணவனா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. 1000 முறை அவர்களுடைய கைகளை முத்தமிட்டாலும் என் ஆதங்கம் தீராது அப்படின்னு தோணுச்சு. இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதிட்ட நான் மண்டியிட்டு கல்வி கற்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பார்ப்பேன். 2026 தேர்தலுக்குள்ள இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் எல்லாம் ஒரு நேரான வழியை, சிறைவாசிகளை மீட்பதற்கு ஒரு ஒழுங்கான பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கலைன்னா நேர கேரளாவுக்கு போய் ஏபி உஸ்தாதிட்ட சொல்லி, அந்நிய நாட்டுல போய் மீட்டுட்டு வந்திய, சொந்த நாட்டு அண்டை மாநிலத்துல கொஞ்சம் சிறைவாசிகளை மீட்டு கொடுங்கன்னு அவர்கிட்டயே போய் கோரிக்கை வச்சிடலாம்னு இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். என் இஸ்லாமிய சமூகத்திற்கு வருகிற தேர்தலில் ஒரு உன்னதமான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இழந்துடாதீங்க. மீண்டும் 50 வருடம் பின்னடைவை சந்திப்பீர்கள். கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரம் இல்லாமல் ஒரு சமூகம் எழுந்திருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. புரிந்து கொள்ளுங்கள். 26 தேர்தலில் உங்களுடைய நலனுக்காக நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக நோக்க உரை அண்ணன் தடா ரஹீம் அவர்கள், நிறுவன தலைவர், இந்திய தேசிய லீக். இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகை தந்துள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இன்ன பிற தலைவர்களுக்கும் நன்றி கூறியவனாக ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டு போகலாம் என இருக்கின்றேன். நாம் தமிழ் கட்சியை ஆதரிச்சாவே இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பாசிசம் பாயாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருந்தும் கூட, நான் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி, நான் என்றதை விட இந்திய தேசிய லீக் கட்சி, பாபாவின் மாணவர்கள் அனைவரும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அரணா இருந்து செயல்படுறோம்னு சொன்னா, அண்ணனுடைய அந்த கொள்கை உறுதிதான். எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றோமோ அங்கெல்லாம் முதல் குரலாக கொடுப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. சுமார் 45, 50, 60 இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் சிறையில் இருந்தாங்க. இஸ்லாமிய கட்சிகள் மேடை போட்டாங்கன்னா அந்த மேடைகளில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா பல பேர் தலைவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால்
நாம் தமிழ் கட்சி மட்டும்தான், அந்த கட்சியே சுமார் 5 இடங்களில் தமிழ்நாடு பெரிய அளவிற்கு மேடை போட்டு அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பொது தளத்தில் பேசு பொருளாக்கி சென்றால் அது அண்ணன் சீமான் அவர்களால் தான் முடியும், வேற யாரும் இல்லை. அப்ப நாம ஏன் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானை ஆதரிக்க கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, சமீபத்தில் சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருந்து மரணித்த அல்லுமாவினுடைய தலைவர் பாஷாபாய், ஏண்டா சமுதாய தலைவர்களே அங்க வரத்துக்கு அச்சப்பட்டு பயந்து நடுங்கி ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் இன்று தமிழகத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் அந்த இடத்துக்கு வராதுல. யார்? சீமான். வந்து என்ன பண்றாரு? இது என் தந்தைக்கு நான் ஆற்றும் கடமை என்று கூறுகிறேன். அப்ப இதெல்லாம் நம்ம தட்டிவிட முடியுமா? வேற எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு? யாரும் சொல்லல. புழல் சிறையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு விசாரணை சிறைவாசிகளாக இருக்காங்க. நம்ம போலீஸ் பக்ரீதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக். திடீர்னு திமுகவினுடைய கைத்தடிகள் அவரை சிறையிலே அடிச்சு தனிமை சிறையில பூட்டி வைக்கிறாங்க. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் கூட அப்படியே நிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? கண்டிக்கலாமா? கண்டிச்சோன்னு சொன்னா திமுக பாதிப்பு வந்துடும், அல்லது கண்டிச்சோன்னு சொன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்ற நிலை இருக்கும்போது பாபாவின் மாணவருடைய போராட்டத்தை அங்கீகரித்து அவருடைய வீட்டுக்கே சென்று ஆறுதல் சொல்லி தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக்கியது அந்த 3 பேருடைய விஷயத்தை என்றால் அண்ணன் சீமானவர்கள். அப்ப நம்ம ஏன் ஆதரிக்க கூடாது? எனக்கு முன்னால் பேசிய மௌலவி தம்பி கூட சொன்னார், 50 ஆண்டுகள் இந்த சமூகத்தை ஒரு திமுக கிட்ட அடமானம் வச்சு இருக்கும். ஆனா இந்த திமுக இந்த சமூகத்துக்கு என்னடா செஞ்சுன்னா ஒன்னும் செய்யல. இன்னைக்கு கூட பஸ் நிலையத்துக்கு காகிதமில்ல பேர் வைக்கிறதுக்கு கூட யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு காகிதமில்லத்துடைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ இந்நிலையில நாம தொடர்ந்து ஒருத்தரை ஆதரிக்கின்றோம் என்றால் அவர்களால் இந்த சமூகம் பெற்ற நலன் என்ன, பலன் என்ன, இதை முன்வைத்துதான் நம் சமூக வாக்குகளை ஒரு கட்சிக்கு போகணும். அதை விட்டுட்டு நம்முடைய சொந்த நலன், ஒரு சில கட்சிகள் அவர்களுடைய சொந்த நலனுக்காக என்ன பண்றாங்க, இந்த சமூகத்தை அடகு வச்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு கூட இங்க நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 40 ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் பரோல்ல சில பேரு, இடைக்கால ஜாமீன்ல சில பேரு, ஆதிநாதன் குழு மூலியமா சில பேரு அவங்க வெளியே வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 13 பேரை திடீர்னு இந்த உயர்நீதிமன்ற இடைக்கால பரோல்ல வந்திருந்த நபர்களை தமிழக அரசு என்ன பண்றது, எதிர்ப்பு தெரிவிச்சனால அவங்களை மறுபடியும் கைது பண்ணி உள்ள போடுறாங்க. 2 வருஷமா வெளியே இருந்தாங்க. அவங்க நிறைச்ச முடி, தளர்ந்த உடல், ஏதோ அந்த இறுதி காலத்தில் நமக்கு கிடைச்ச ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சி உள்ள போறாங்க. இது சம்பந்தமா சமுதாய அமைப்பு தலைவர்கள் கூட பெரிய அளவுக்கு பேசல. நான் அண்ணன் சீமான் கிட்ட நீ சொன்னேன், நீ கவலைப்படாத, இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல முதல் கருத்தாவே அதை வச்சாருன்னு சொன்னா, ஏன் சீமானை ஆதரிக்கிறோம்? இது போன்ற கேள்விகள், இது போன்ற விடயங்கள் தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் உண்மையிலே போய் முதல்வர்கிட்ட கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இதே மாதிரி உங்களை பார்க்கணும், இந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா பேசணும், ஆனா அவர் டைம் கொடுக்கலையா. ஆனா பைசன் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. எப்படியாப்பட்ட சமூக அமைப்பு தலைவர்கள் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அப்ப அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் பற்றி இந்த முதல்வரிடம் சொல்வதற்கோ அல்லது திமுகவிடம் அதிகாரத்தோடு பெறுவதற்கோ நாதியற்ற தலைவர்களாக இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் தொடர்ந்து திமுகவுக்கு 50 ஆண்டுகள் அடிமையா இருக்காங்க. அதனால இனி நம்முடைய மாற்றங்களை நிச்சயமாக இந்த தேர்தலிலிருந்து ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய சொந்தங்களோடு அண்ணன் கேள்விகளால் உரையாடும் நிகழ்வு. நம்ம கட்சி ஓட்டு போட்டு போடா வெட்டிப்பல. ஊருக்கே சோறு போற விவசாயிடானா. என் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.